சிக்ஸ்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பாலிட்டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெசனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பன்முகத்தன்மையினை அறிவோம். பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ ஒரு ஊரில் நிறைய மொழி பேசுகிறவங்க, நிறைய உணவை சாப்பிட்றவங்க, இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க மலையாளம் பேசுவாங்க, அதுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க தெலுங்கு பேசுவாங்க. இப்படி வந்து எல்லாருமே ஒவ்வொரு மொழியை பேசுவாங்க. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், அவங்களுடைய விழாக்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? இப்போ வந்து தமிழ் பேசுகிற மாணவன் வந்து அரிசி தான் அவனோட ஃபேவரட் ஃபுட்டு உணவாக இருக்கும் மேக்ஸிமம். உங்களோட ஃபேவரட் விழா வந்து பொங்கல். மலையாளம் பேசுகிறவங்களுக்கு வந்து புட்டு தான் உணவு, ஓணம் தான் அவங்களோடது. அதே மாதிரி ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு சப்பாத்தி, ஹோலி. இந்த மாதிரி வேறுபட்டு இருக்கிறோம். நாம் பல்வேறுபட்ட பின்புலன்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை எனப்படும். இப்போ பன்முகத்தன்மைனா என்னன்னு புரியுதா? நாம் வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் வேறையாக இருந்தாலும், நம்மளுடைய பண்பாடு வேறையாக இருந்தாலும், நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் வேறையாக இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கு வரையும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? பன்முகத்தன்மைன்னு சொல்கிறோம். இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகமா? சரியா? இப்போ நம்ம வருஷம் மட்டுமே வந்து ஒரு 2000 வருஷத்தை தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தோட தாயகமாக இருக்குது. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்தனர். இந்தியாவில் வந்து பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்து வந்திருக்காங்க. உள்ளூர் இந்தியா வந்து ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தோட தாயகமாக இருக்குது. இந்தியாவில் காணப்படக்கூடிய பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சிலர் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தனர். ஆகையால் திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர். மேலும் இந்தியாவில் இருந்து பல பகுதிகளுக்கு வெளியேயும் போயிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பன்முகத்தன்மைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா வந்து ரொம்ப ஓல்டானது. அதாவது 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தோட தாயகமாக இருக்குது. இந்தியாவில் காணப்படுற பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்த மக்கள் ஃபுல்லாக இங்கே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சில உள்ளூர் மக்களோட சேர்ந்து வணிகம் செய்கிறக்காண்டி வந்தாங்க. ஏலக்காய் அந்த மாதிரி வாசனை பொருட்களுக்காண்டி, வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான தனிமங்களுக்காண்டி, இந்த மாதிரி பருத்திக்காண்டி, அப்படி மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். படையெடுத்து வந்து இந்தியாவுக்கு வந்து அதை பிடிச்சிக்கிட்டாங்க. நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவுக்குள் இடம்பெயர்ந்தனர். போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர் எல்லாம் கடல் வழி. ஆகையால் திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர். ஸோ நம்ம என்னதான் இந்தியராக இருந்தாலும் நம்ம இந்தியரோடைய திராவிடர், நீக்ரிட்டோக்கள், ஆரியர், அல்பைன்கள், மங்கோலியர்கள் எல்லாரும் இந்தியாவோட ஒரு பார்ட்டாக இருக்காங்க. மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தும் சென்று தங்கினர். இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியதை இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக உள்ளது. ஸோ இந்தியாவை வந்து பிடிச்சு வந்தவங்க இந்தியா ஃபுல்லாக பரவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் காணலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையினை வந்து பின்வரும் தலைப்புகளில் காணலாம்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. அதாவது இப்போ பன்முகத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாடத்தோட லெசனோட நேமே வந்து பன்முகத்தன்மை தான். இது எந்தெந்த வகையில் பன்முகத்தன்மைகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நில அமைப்பு, அடுத்த வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை இருக்குது, அடுத்த சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை, அப்படி சொல்லி நிறையா பன்முகத்தன்மை இருக்குது. நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மைன்னு சொல்லி நிறைய பன்முகத்தன்மை இருக்குது. சரியா? நம்ம பேசுகிற நம்ம இருக்கிற இடம் ஃபஸ்ட்டு, நம்மளுடைய வாழ்க்கை, அப்புறம் நம்மளுடைய சமூகம், சமயம், மொழி, பண்பாடு எல்லாத்தையும் பொறுத்து நம்மளுடைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நிறைய பன்முகத்தன்மையாக பிரிச்சுட்டாங்க. நிலமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும். கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மலை, பீடபூமி, சமவெளி, ஆறு, கடல், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாக இருக்குது.
கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டத்தில் வந்து என்னெல்லாம் இருக்குது, மலை இருக்குது சரியா, மவுண்டெயின், அப்புறம் பீடபூமி இருக்குது, அப்புறம் சமவெளி இருக்குது, அப்புறம் ஆறு இருக்குது, கடல், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாக இருக்குது. அதை தான் நம்ம வந்து மொத்தமாக ஒரு கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்த எல்லா இதுவுமே, அதாவது கடலாக இருக்கட்டும், பள்ளத்தாக்கு, ஆறு, சமவெளி, பீடபூமி, மலை, இப்படி எல்லாமே இந்தியாவில் வந்து இருக்குது. இவ் அனைத்தும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இக்காரணிகளே வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த பிக்சரை பாருங்கள். இந்தியாவில் வந்து எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட்டான மதம், இனம், மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் நம்மளை வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம். நில அமைப்புகள், ஒரு கண்டம் அப்படின்னா நல்லா இருக்கணும், ஒரு பள்ளத்தாக்கு இருக்கணும், ஒரு மலை இருக்கணும், ஒரு சமவெளி இருக்கணும், ஒரு தீவு இருக்கணும், ஒரு பாலைவனம் இருக்கணும், ஒரு கடற்கரை இருக்கணும். இது எல்லாமே இங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அதனால தான் இந்தியாவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கண்டம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இந்தியாவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். நாட்டின் பல்வேறு நிலப்பரப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. இப்போது ஒரு கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து என்ன செய்வாங்க, உப்பு விளைவிப்பாங்க அல்லது கடல் மீன் பிடிச்சி அதை விற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி நம்ம ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் வந்து அந்த நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்குது. கடலோர பகுதிகள் வாழும் மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர் என்றால், சமவெளிகள் வாழும் மக்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். மலைப்பகுதிகள் வாழும் மக்கள் மேய்த்தல் தொழிலில் ஈடுபடுகின்றனர். மேலும் மலைப்பகுதிகள் நிலவும் காலநிலையானது காஃபி, தேயிலை போன்ற தோட்ட பயிர்களுக்கு தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது. நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையினை பொறுத்து மாறுபடுகிறது. மக்களின் உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையினை பெரிதும் சார்ந்துள்ளது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து காஃபி, தேயிலை அந்த மாதிரி எல்லாமே வந்து மலையில் கூட விளைவிக்காங்க. அந்தந்த பகுதியில் வாழ்கிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான தொழில் செய்கிறாங்க. நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையினை பொறுத்து மாறுபடுகின்றது. ஒரு பகுதியில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட வளம், நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியில் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையினை பொறுத்து மாறுபடுகின்றது. அதான் ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தொழில்களை வந்து செய்கிறாங்க. நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. தாவரங்கள், விலங்குகள் மேலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நில அமைப்பில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மை. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையினை பொறுத்து மாறுபடுகின்றது. ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகளோட வளம் வந்து இப்போ பாலை நிலத்தில் இருக்கிற தாவரமும் ஒரு ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய கங்கை ஆற்று சமவெளியில் இருக்கக்கூடிய தாவரங்களும் மரங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுகிறது. மக்களுடைய உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியில் இயற்கை நிலை மற்றும் காலநிலையினை பெரிதும் சார்ந்துள்ளது. அதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கை தரம், இப்படி எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இயற்கை நிலை மற்றும் காலநிலையினை பெரிதும் சார்ந்துள்ளது. இயற்கை நிலை மற்றும் காலநிலையினை வந்து அது பெரிதும் சார்ந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சென்ட்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். அதான் மேகாலயாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மவுண்ட் சென்ட்ராம் சரியா, மேகத்துலேருந்து மழை பொழியுது. மேகாலயாவில் மவுண்ட் சென்ட்ராம் தான் அதிக மழை பொழியக்கூடிய இடமா இருக்குது. இது வந்து ராஜஸ்தானில் வந்து ஜெய்சால்மர் குறைவான மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சமூக பன்முகத்தன்மை, சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு. சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும். சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பொது நலத்துக்காண்டி மக்கள் வந்து இணைந்து வாழ்கிற இடம் தான் சமூகம். நமது சமுதாயம் என்பது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் போன்ற பலரையும் உள்ளடக்கியது ஆகும். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன.
சமூகம் அப்படிங்கிறது ஒரு பொது நலத்திற்காண்டி மக்கள் வந்து இணைந்து வாழக்கூடிய இடமாகும். நமது சமுதாயம் அப்படிங்கிறது விவசாயிகள், தொழிலாளர்கள் இருக்காங்க, கைவினைஞர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, மாணாக்கர்கள் இருக்காங்க போன்ற பலரையும் உள்ளடக்கியதாகும். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகே என்னதுதான்? குடும்பம் தான். குடும்பம் அப்படிங்கிறது 2 வகையாக சொல்கிறாங்க. என்னது? கூட்டு குடும்பம், தனி குடும்பம். பல குடும்பங்கள் இணைந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும், பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை மக்களை ஒன்றுபட்டு சமூக நல்லிணக்கத்துடன் வாழ செய்கின்றன. நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்து வருகிறோம். குடும்பம், சமூகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமூகத்துக்கு அடிப்படை அழகு குடும்பம் தான். அந்த குடும்பம் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று என்னது? கூட்டு குடும்பம், ஒன்று தனி குடும்பம். பல குடும்பம் சேர்ந்து அது ஒரு கிராமத்தை ஏற்படுத்துகிறாங்க. பல கிராமங்கள் இணைந்து நகரமாக மாறுது. ஸோ குடிநீராக இருக்கலாம், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற எல்லா தேவைகளையுமே மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழ செய்கின்றன. நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்து வருகிறோம். மத பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஆகும். இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும். இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. இந்திய அரசு வந்து எந்த மதத்தையுமே இதுதான் அரசு மதம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கலை. எந்த மதத்தினாலும் நம்ம யாருனாலும் பின்பற்றிக்கலாம். இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், சொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் வந்து தலை தோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத பன்முகத்தன்மை. ஃபஸ்ட்டு குடும்பம், சமூகம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ மத பன்முகத்தன்மையில் வந்து என்னதுன்னா, இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த மதம் தான் இந்தியாவுடைய மதம் அப்படின்னு சொல்லி எந்த மதத்தையுமே நம்ம என்ன பண்ணல? அரசு மதமாக அங்கீகரிக்கலை. ஸோ யாருனாலும் எந்த மதத்தினாலும் எப்படினாலும் பின்பற்றிக்கலாம். அது நம்மளோட அடிப்படை உரிமை. இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகின்றது. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், சொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் வந்து தலை தோங்கி இருக்கு. என்னென்ன மதம் தான்? இந்து, இஸ்லாமியம், கிறிஸ்தவம் தெரியும். சீக்கியம், புத்தம், சமணம், சொராஸ்ட்ரியம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை தோங்கி இருக்குது. ஃபஸ்ட்டு பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ஓணம், மிலாடி நபி, புத்த பூர்ணிமா, இது எல்லா ஃபங்க்ஷனையுமே நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாகும். இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை நாட்டின் பல பகுதிகளிலும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடுகின்றனர். இதுவே இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுகிறது. மேலும் இந்திய விழாக்களான பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீரர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி மற்றும் ரக்ஷா பந்தன் போன்ற விழாக்கள் இந்தியாவில் பண்பாட்டு பன்முகத்தன்மைகளுக்கான ஆதாரமாக விளங்குகிறது. சரியா? இந்தியா வந்து பல்வேறு விழாக்களுடைய தாயகமாக இருக்குது. இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை நாட்டின் பல பகுதிகளில் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுவே இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுகிறது. மேலும் இந்திய விழாக்களான பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், பொங்கல் தான் ஃபஸ்ட்டு. பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீரர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி மற்றும் ரக்ஷாபந்தன் போன்ற விழாக்கள் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக விளங்குகிறது. மொழிசார் பன்முகத்தன்மை. இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்து 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது.
இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆசோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பமாகும். 1599ஆம் ஆண்டு பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. 99 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆசோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பமாகும். தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி ஆகும். இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவில் 122 முக்கியமான மொழிகளும் 1599 பிற மொழிகளும் காணப்படுது.